வல்லமையே உம் வார்த்தை எந்தன் ஜீவன் என் சுவாசமும் வார்த்தையே உம் வார்த்தை வாழ்வின் பலன் உம் வார்த்தை வல்லமையே உம் வார்த்தை எந்தன் ஜீவன் என் சுவாசமும் வாழ்வின் பலன் உம் வார்த்தை வல்லமையே. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசமான மனிதர்களை உலகத்துல நாம் பார்க்கின்றோம். மகாத்மா காந்திஜி எப்படிப்பட்டவர்? உத்தமர் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இந்த தேசத்திற்காக அவர் போராடினார் என்று சொல்லி இந்த தேசம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் போராடினாராம். இந்த பாரத தேசத்தின் தகப்பன் என்று சொல்லி அவருக்கு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சிறு புத்தகத்தை நான் காலை நேரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் ஆல்வா தாமஸ் எடிசன் என்கின்ற ஒரு மாமனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மின்சாரத்தை கண்டுபிடித்தது எடிசன். அந்த மாமனிதன், அவருடைய சரித்திரத்தை நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய காரியங்கள் வித்தியாசமாய் காணப்பட்டது. அந்த மனிதனுடைய பிறப்பு, அந்த மனிதனுடைய வளர்ப்பு, அந்த மனிதன் ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பதற்காக அந்த மனிதன் எத்தனை கோடி மில்லியன் டாலர்கள் செலவழித்து அந்த கண்டுபிடிப்பை நான் கண்டே பிடித்து தீர வேண்டும், ஒரு சிறந்த மனிதனாக, நான் பெயர் பெற்ற மனிதனாக, மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான மனிதனாக நான் பெயர் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி சென்ற நாட்களை அந்த சரித்திர புத்தகத்துல நான் படித்து பார்த்தேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. ஒரு மனிதனுடைய இயல்புகளை பாருங்க, அவனுடைய எண்ணங்களை பாருங்க. நான் என் தகப்பனை போல இருக்கக்கூடாது, அதனால மாறுகிறான். அவனுடைய தோற்றம் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று மாறுகின்றான். தன்னுடைய செயலில் அவன் வித்தியாசமாய் காணப்பட வேண்டும் என்று மாறுகின்றான். தான் சாதனை புரிகிறதிலும் அவன் வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் மாறுகின்றான். பில் கேட்ஸை பற்றி நம்ம எல்லாரும் அறிந்த கோடீஸ்வரன் என்று சொல்லி பார்க்கின்ற உலகத்திலேயே மிக சிறந்த கோடீஸ்வரர்களில எத்தனையாவது நம்பர்ல பில் கேட்ஸ் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் மனிதனை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில வித்தியாசமான இயல்பு படைத்தவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடென்டிட்டி. என்னை பற்றி நான் பார்க்கும் பொழுது, நான் இந்த பள்ளிக்கூடத்துல 18 ஆண்டுகளாக நான் முதல்வராய் நான் வேலை செய்து கொண்டே வருகிறபடியா யார் எந்த சைடு பார்த்தாலும் என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? டீச்சர், இல்லைன்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மேடம் என்று சொல்றாங்க. எனக்கென்று ஒரு ஐடென்டிட்டியை தூக்கி போட்டுட்டாங்க. இந்த அம்மான்னா முதல்வர் தான், ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, உருன்னு தான் முகத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு முத்திரை போட்டாச்சு. உங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்குது? உங்களுக்கு என்று ஒரு தனி வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டி என்ன இருக்கிறது? உங்களை உலகம் எப்படி பார்க்கின்றது? உங்களை எக்கோணத்துல உங்களுடைய குடும்பத்தினர், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்கள் சபை மக்கள்
உங்களை எப்படியாக அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? என்னவாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? டாக்டர்களை பாருங்க. டாக்டர்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னா நேரா டாக்டர் ஆகிட முடியாது இல்லைங்களா? 12th முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும். அந்த படிப்பை 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் படிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிற? ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃபாரின்ல போய் எம்எஸ் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கிறது. திருப்பி இங்க வந்த பிறகு என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு சின்ன கிளினிக்கை திறந்து நானும் ஒரு போர்டு போட்டுட்டு நான் ஒரு டாக்டர் என்று சொல்லி டைமிங் அப்பாயின்மெண்ட் டைமிங் கொடுத்து அவருடைய தொழிலில் ஒரு ஐடென்டிட்டியை அவர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு முத்திரையை அவர் போட்டுக்கொண்டு இருக்கின்றார். இன்ஜினியரை பார்த்தாலும் அப்படிதான், டீச்சரை பார்த்தா அப்படிதான், அட்வொகேட்டை பார்த்தாலும் அப்படியா. ஒரு மனிதனாய் நாம் மாறும் பொழுது, ஒரு மனிதன் என்ற ஒரு தனிப்பட்ட வித்தியாசம் படைத்த ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டுமே ஆனால், ஒரு வித்தியாசமான முத்திரையை நாம் சமுதாயத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நாம் படிப்படியாக அந்த வளர்ச்சியில நாம் வளர வேண்டியது மிக 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 அவசியமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூடி இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யார்? நான் இன்னைக்கு கேள்வி கேட்க போறேன். என் டீச்சர் குணத்தை நான் ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க போறேன். நீங்கள் யார்? மைக்கேல் ஜாக்சன் போய் பார்த்து நான் இன்னைக்கு கேட்டேன்னா மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்லுவாரு? நான் ஒரு கிங் ஆஃப் த பாப் என்று சொல்லுவார். தோனியை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா அவர் என்ன சொல்லுவாரு? நான் தான் இந்த இந்தியன் டீமுடைய கேப்டன் என்று சொல்லுவார். வேதத்தில் இருந்து நான் இன்றைக்கு சில விதமான குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நான் யாரு? ஒருவேளை என்னுடைய பெயர் நல்லி வில்சன் என்று சொல்லலாம். இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பெயர். நம்முடைய பரம்பரையை பார்க்கும் பொழுது இவர்கள் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், அவர்கள் இன்னாருடைய மகன் என்று சொல்லி அந்த பரம்பரையை சொல்லுகிறதான காரியங்களை உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்றோம். அப்படிதானே? ஆமென். அப்படிதானே பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நம்ம இன்னாருடைய பிள்ளைகள், இன்னாருடைய பிள்ளைகள், இன்னாருடைய சந்ததியார் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Where are we standing? நமக்கு நம்மள யாருன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள மறந்து விடுகின்றோம். வேதத்திலிருந்து சில விதமான குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். நான் யாரு, நீங்கள் யாரு என்று சொல்லி உங்களை குறித்ததான குறிப்புகளை நாளை வேளையில உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது பாருங்க, யோபுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் நான் அவரை காணேன். வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. யோபு என்கின்ற ஒரு பக்தன் நீதிமானாய் வாழ்ந்தான் என்று சொல்லி சரித்திர புத்தகம் சொல்லுகின்றது. நீதிமானான ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த வேளையில பார்க்கின்றோம். உண்மையுள்ள மனிதனை குறித்து கர்த்தருடைய பார்வையில உண்மையுள்ள மனிதன், தன் மனைவியினால் அசட்டை பண்ணப்பட்டவன், தன் மனைவி சொல்லுகிறாங்க, சீனு சொல்லி காரி துப்பிட்டு சொல்லுறாங்க, நீ இந்த தேவனை தூஷித்துட்டு உன் ஜீவனை விடும். ஒரு மனைவி தன்னுடைய சொந்த கணவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இவ்வளவு பயங்கரமாய் இருக்குமே. ஆனா இதுக்கு மேல மிஞ்சின சோதனை ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை. மாம்சமும் ரத்தமுமாய் இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஒரே ரத்தமுமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜீவனை உடையா,
செத்து தொலையா அப்படின்னுட்டு நம்ம ஊர் பாஷையில அவர் சொல்லுறார். செத்து தொலை. நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதனை பார்த்து, உத்தம புருஷனை பார்த்து, உண்மையுள்ள சத்தியமுள்ள மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த யோபு பக்தன் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கிறான். அவன் ஒரே நாளில தன்னுடைய குமாரர்களை இழந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். தன் ஆஸ்திகளை இழந்தான், தன் சம்பத்துகளை இழந்தான், அவனுடைய சமாதானத்தை அவன் இழந்தான், தன் சரீரத்துல வியாதி என்னும் கோட்டினால அவன் சீரழிக்கப்பட்டான், அவன் முறுக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இத்தனை பிரச்சனைகளும் அந்த யோபு என்கின்ற மனிதனை வாட்டி வதைத்த போதிலும் அந்த யோபு பக்தன் சொன்னானே, என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள்ல படிக்கிறது ஈஸிங்க, இது நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்த பொழுது என்னால சொல்ல முடியல. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னால சொல்லி முடிக்கவே முடியவில்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அந்த கடும் புயல் வீசின பொழுது நான் மாம்சத்துல வெளிப்பட்டபடியால், நான் பாவத்துல ஜனிப்பிக்கப்பட்டபடியால், ஒரு சாதாரண மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் என்னால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. யோபு பக்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நீதிமான், ஒரு மனிதன், நல்ல சம்பத்து நிரம்பின மனுஷன், நல்ல ஆஸ்தி நிரம்பின மனுஷன், ஒரு முழுமையான சம்பூர்ணமான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆஸ்தி இருந்தோம், எல்லா ஐஸ்வர்யம் இருந்தோம், எல்லா சம்பத்து இருந்தோம், எல்லா சந்தோஷமா இருந்து ஒரே நாளில எல்லாம் எடுக்கப்பட்ட போதிலும் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் நிர்வாணியாய் வந்தேன், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வெளியே விழுந்தது நிர்வாணியாய் வந்தேன். உலகத்திலிருந்து நான் எதையும் நான் கொண்டு போகவில்லை, கொண்டு போக போவது இல்லை. நான் நிர்வாணியாய் நான் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன் என்று சொல்லுறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் சொல்லுகிறார், முன்ன போனாலும் ஆண்டவர் இல்லையா, பின்னாடி போனாலும் ஆண்டவர் இல்லையா. வலது புறத்துல எட்டி பார்க்கிறாராம், அங்கேயும் அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறாராம். இடது புறத்துல பார்த்தாலும் அங்கேயும் கடவுளை காணேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. அது என்ன அந்த நிச்சயம்? நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம போற வழி நமக்கே சில நேரம் தெரியல. அல்லேலூயா. மனுஷன் எங்க போறான்னு நமக்கே தெரியல, என்ன செய்யறோடு தெரியல. நான் திடீர்னு வீட்டுக்கு ரூமுக்கு வெளியே வரேன், திருப்பி அங்க வந்துட்டு என்ன செய்யறேன்னு எனக்கே புரியல, திருப்பி உள்ள போறேன். திருப்பி கொஞ்ச நேரத்துல மறுபடியும் எதுக்கு நாங்க போனேன் எனக்கு புரியலையே அப்படின்னு திருப்பி நான் போய் அதே இடத்துல நின்றுட்டு இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு யோசிச்சு 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 பார்க்கிறேன். மனுஷன் போற வழி செய்யற காரியம் என்னன்னே புரியாம புதிராய் செய்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோபு பக்தன் சொல்லுறாரு, அவர் அறிவார், நான் போகின்ற வழியை அவர் அறிவார். நீ போகிற பாதை ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நாம் போகின்ற வழி நமக்கு என்னது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொண்ணாக நான் மாறுவேன் என்று சொல்லுகிறேன். மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீ சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணாய் இருக்கின்றாயா? வேதத்திலிருந்து ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணாய் நின்று கொண்டிருக்கின்றாய். பொண்ணு பயங்கரமா சுத்திகரிக்கப்பட்டாதான் தலை தலைன்னுட்டு காதுலயும் கழுத்திலையும் மாட்டும் போதே மின்னு விட்டோம் இல்லைங்களா? ஆனா இந்த தங்கத்தை அவங்க உள்ள அக்னிக்குள்ள போட்டு அதை புடமிட்டு ஒரு இரும்பு கம்பியை வச்சு அதை திருப்பி திருப்பி இப்படி பொண்ணை சுட்டி எரித்து அதை அடிச்சு சுத்தியில வச்சு உடைச்சி நொறுக்கி அதை டிசைனுக்கு கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்ப அந்த தங்கத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணு அது சுத்திகரிக்கப்படும் பொழுது அது உருவாக்கப்படுகின்ற விதத்தை அறிவோமே, ஆனால் அது பயங்கரமாய் பாதையின் வழியாய் அது சுட்டி எரிக்கப்பட்டு அக்னி தணலில அது சுட்டி எரிக்கப்பட்டு அது உருவாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. உன்னை குறித்த தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உன்னையும் கூட அக்னியில போட்டுதான் புடமிடுகிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையின் வழியாய் தான் தெரிந்து கொள்ளுகிற தேவன் உன் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நாம் சிட்சிக்கப்படும் பொழுது வேதனைப்படுகிறோம். ஐயோ, எனக்கு இந்த பாடுகளை ஏன் இந்த கர்த்தர் அனுமதிக்கிறார், ஏன் இந்த சிட்சையின் வழியாய் கர்த்தர் என்னை அனுமதித்து வழி நடத்தி வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பாதையின் வழியாய் கடந்து போகும் பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஏத்த பேட்டர்ன்ல நம்மள மாத்திக்கிட்டே இருக்கிறார். பொன்னாக, சுத்த பொன்னாக மாற்றப்பட்ட பொன்னா நீ என்று சொல்லி ஆவியானவர் கேட்கிறார். ஒருவேளை நீ இந்த வேளையில இந்த கூட்டத்திற்கு நீ கலக்கத்தோடு வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம். மிகுந்த பிரச்சனை என் வாழ்க்கையில மிகவும் மிகவும் மறுபடியுமாய் மிகுந்த பிரச்சனைகள் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. கட வியாபாரம் விருத்தி அடையவில்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் நான் முயற்சி செய்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன் என்ன ஆண்டவர் சோதித்துக் கொண்டே இருக்கின்றார், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சிற்றையுள்ள வாழ்க்கை கர்த்தர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீ ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சுத்தரிக்கப்பட்ட பொன்னாய் நீ கர்த்தருக்கு விளங்க வேண்டுமா? Are you the golden vessel? பொன்னாக நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய பொன்னாய் நீ என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மதர் தெரேசா அந்த அம்மா ஏதோ ஒரு வெளிநாட்டிலிருந்து தேசத்திலிருந்து அவர்கள் இந்திய தேசத்திற்கு வந்தார்கள். கொல்கத்தா மாநகரத்திற்கு அவர்கள் போயிருந்தாங்க. அந்த காலத்துல யாருக்காவது மதர் தெரேசாவை தெரியுமா? இப்படி ஒரு தெரேசான்னு ஒரு சகோதரி 18 வயதுல அவர்கள் செக்கோஸ்லோவேக்கியா என்கின்ற நாட்டை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து, நான் மிஷனரியாக இந்திய தேசத்துல கொல்கத்தாவில நான் வசிக்க போகிறேன், வசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பதாக யாருக்காவது தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த ஒரு சாதாரண பெண்மணியாக அவர்கள் இந்திய தேசத்துக்கு வந்திருந்த பொழுது எத்தனை ஏளனமான வார்த்தைகள் அவர்கள் கேட்டிருக்க கூடும், எத்தனை பரியாசமான காரியங்களை அவர்கள் கண்டிருக்க கூடும். எப்படிப்பட்ட உலகத்துல ஒரு தனிமையான திருமணம் ஆகாத ஒரு பெண்ணாக, ஒரு கன்னி ஸ்திரீயாக இவ்வுலகத்துல இந்திய தேசத்துல கொல்கத்தா பகுதியில் அவர்கள் வாழ்ந்திருக்க வேணுமேனா எவ்வளவு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு காரியம். அந்த காலத்துல அந்த அம்மா இப்படி வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு எப்பொழுது தெரியும், அந்த அம்மா சுத்த பொன்னாக அவர்கள் புடமிடப்பட்டு இருப்பார்கள். அந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, நமக்கு தெரியாது. தன் சொந்த குடும்பத்தை விட்டு வந்தார்கள், தன் தகப்பன் தாயை விட்டு வந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு இந்த தேசத்திற்காக அவர்கள் வந்தார்கள். வந்து இந்த இந்திய தேசத்துல சமுதாய நலத்திற்காக, நலிவுற்ற பிரிவினருக்காக நான் சமுதாயத்துல நான் போராடுவேன், இயேசுவுடைய அன்பை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், நல்ல ஒரு மிஷனரியாக நான் அந்த இயேசுவின் அன்பை நான் ஊட்டுவேன் என்று சொல்லி அந்த அன்பு தாயார் தன்னுடைய 7ஆம் வயதுல எவ்வளவு நுகங்களை அவர்கள் சுமந்திருக்க கூடும். நோபல் பிரைஸ் வந்த உடனே 18வது வயசுல கொடுத்தாங்களா? கொடுக்கல. எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்த பிறகு எல்லா நுகங்களையும் அவர்கள் சுமந்திருக்க கூடும். எல்லா விதமான பிரச்சனைகளின் வழியாக அவர்கள் கடந்திருக்க கூடும். ரோடு வழியா போய் கையேந்தி பிச்சை கேட்பார்களாம் தெரேசா அம்மையார் அவர்கள். எனக்கு நீனே என் பிள்ளைகளுக்கு நீ தர்மம் செய் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். அப்போ ஒரு கஞ்ச பிசினாரி மனுஷன் என்ன செஞ்சாரு, காரி கையிலேயே துப்புனாரு. அந்த அம்மா தன்னுடைய புடவையில் அதை தொடச்சி விட்டு, இது எனக்காக நீ கொடுத்து விட்டாய், இப்பொழுதோ என்னுடைய பிள்ளைகளுக்காக நீ கொடு என்று சொன்ன பொழுது அந்த கஞ்ச பிசினாரி மனுஷன் மனம் மாறினான். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பாத்திரமாக அந்த தெரேசா அம்மையார் அவர்கள் உருவாக்கப்பட்ட நாட்களை நாம் சரித்திர புத்தகத்தில் படிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரித்திரம் சொல்லுகிறது, அந்த அம்மா நுகங்களை சுமந்தார்கள். கேவலமான வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளானார்கள். ஆனா முதிர்ந்த 90 வயதுக்கும் மேலான வயதுல அவங்க வாழ்ந்த பொழுதுதான் என்ன கொடுத்தாங்க, நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. நோபல் பிரைஸ் அந்த அம்மாவுக்கு ஃபைனலான ஸ்டேஜ்ல, நான் நினைக்கிறேன் இறந்த பிறகுதான் அந்த அம்மாவுக்கு செயின்ட் என்கின்ற பட்டமே கிடைச்சிச்சு. உயிரோட இருக்க பொழுதெல்லாம் எவனும் நம்மளை அங்கீகரிக்கவே மாட்டான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செத்த பிறகு சிலையை தூக்கி வைப்பான். உயிரோடு இருக்கும்போது பெற்றோரை வாழ்த்துங்கள், உயிரோடு இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுங்கள்.
செத்த பிறகு அவங்களுக்கு ஒரு சிலைய வச்சுட்டு மாலைய போட்டுட்டு படத்தை போட்டுட்டு அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியப்பான்னு அழாதீங்க. இருக்கும் போதே எனக்காக என் தகப்பனார் இருக்கிறார் என்று சொல்லி அவரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் பொழுதே கௌரவப்படுத்துங்க. இந்த அன்னை தெரேசா அம்மையார் அவர்கள் சமுதாய நல பணிகளை செய்தார்கள். சுத்திகரிக்கப்பட்ட பொன்னாக, சுத்திகரிக்கப்பட்ட பொன்னாக, சுட்டெரிக்கப்பட்ட பொன்னாக, அக்னி தழலிலே புரட்டி எடுக்கப்பட்ட பொன்னாக அவர்கள் புரட்டி எடுக்கப்பட்ட கடைசி ஸ்டேஜ்ல பாருங்க அந்த அம்மா எப்படி விளங்கினாங்க? சுத்த பொன்னாய் இயேசுவுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. தேவரீர் இந்த வேளையிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தாவே உம்முடைய பாதத்துல இன்னும் ஒரு விசையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அப்பா முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனது இல்லையே. இப்பொழுதும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறதான இந்த பிள்ளைகள் வெட்கமடைந்து போய்விடாத படிக்கு கர்த்தர் தாமே இவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவைகளுக்காக கர்த்தாவே ஜெபிக்கிறதான உடைய பிள்ளைகள் மேல தகப்பனே அவர்களின் தேவைகளை நீர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடனில் மாட்டிக்கொண்டே ஆண்டவரே அந்த கடனில் இருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற உம்முடைய அன்பின் பிள்ளைகளை என் தேவன் தாமே நோக்கி பார்ப்பீராக. தகப்பனே அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக. வானத்தின் பலகனியை துறப்பீராக. இடம் கொள்ளாமற் ஆசீர்வாதங்களை நீர் இவர்கள் மேல வர்ஷிக்க பண்ணுவீராக. எல்லா தடைகளையும் இவர்கள் குடும்பங்களிலும் வியாபாரங்களிலும் நீர் ஆண்டவரே நீக்கி போட்டு தேவைகளை சந்திக்கும்படியான உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இவர்களோடு கூட தங்கும்படியாக அமரும்படியாக இவர்கள் மேல உம்முடைய கரம் அமர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இவர்கள் தேவைகள் ஆண்டவரே ஆன்மீக தேவைகளுக்காக ஜெபிக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ள ஜெபிக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஆன்மீக வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் இவர்களுக்காக செய்வீராக. சரீரத்துல சுகவீனம் ஆண்டவரே, பாடு வியாதி அப்பா நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய அன்பின் பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் ஆண்டவரே டிபியினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீர் விடுதலை கொடுப்பீராக. அந்த டிபி வியாதி இயேசுவின் நாமத்துல அகன்று போகும்படியாக கர்த்தருடைய தேவ வல்லமை இவர்கள் சரீரத்திற்குள்ள பாயும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே லிவர் ப்ராப்ளம் ஆண்டவரே அந்த லிவர் ப்ராப்ளம்ல அப்பா போராடி கொண்டு இருக்கிறவர்கள் ஜீரணம் ஆக முடியாமல் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிற உம்முடைய அன்பின் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஐயா. அந்த இடத்தை நீர் தொடுவீராக. கர்த்தர் ஒரு பரிபூரண விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்துல லிவர் வியாதியில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல let them be healed oh master. கர்த்தர் பெரிய காரியங்களை சாட்சிகளை நீர் எழும்ப செய்வீராக. அற்புத அடையாளங்களை இவர்கள் வாழ்க்கையில செய்வீராக. இயேசுவின் கரத்திலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அதிசயங்களை காண செய்வீராக. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உம் அண்டையில ஒப்பு கொடுத்து ஜபித்து இருக்கிற அத்தனை தேவைகளையும் என் தேவன் சந்திப்பீராக. கர்த்தாவே பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து நல்ல வெற்றியுள்ள ஒரு பரீட்சை எழுதி முடிக்க போதுமான பலன், அறிவு, ஞானம், விவேகம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வினியான் ஊழியம் நடத்தும் உபவாச கூட்டம் மற்றும் சுகமளிக்கும் கூட்டம். தேவ செய்தியாளர் சகோதரி நளினி வின்சென்ட். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை. நேரம் காலை 10:30 மணி முதல் 2:30 மணி வரை. செயின்ட் பீட்டர்ஸ் சபை, செம்மன்பேட்டை, கெல்லிஸ், சென்னை 7.
வினியார்ட் ஊழியம் வழங்கும் மாதத்தூது. மாத பத்திரிகையான ஆண்டு சந்தா ரூபாய் 110, மாதம் ரூபாய் 10 மட்டுமே.